இவ்வளோ தூரம் வந்தாச்சு. சரி, இங்கே பக்கத்தில் ஏதாவது டீ கடை இருந்தால் நல்லாயிருக்கும். சரி போவோம். டீ கடை இருந்தால் டீ குடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு ரிட்டன். நான் கூட தூறல்லாம் வரும் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, தூறல்லாம் வரல. பட் ஆனால் மேகமூட்டத்தை பார்த்தா அடி செம மழை வரும் போல். அதனால் டக்குன்னு இங்கேருந்து இடத்த காலி பண்ணி டீ குடிக்க போகிறேன். ஏறி வளைச்சிடலாம். ஐயோ நாய். தப்பா இருக்கு.
கடை கிடைக்கணும். ஐயோ சரி, பேக்கரி கடை ஏதாவது இருக்குமான்னு பார்ப்போம். டீ குடிச்சிட்டு ரிட்டன் வீட்டுக்கு. இன்னும் ஒரு டீ கடையும் காணோம். இந்த ஹோட்டல் தான் இருக்கும் போல். ஏதாவது பேக்கரி அது டீ கடை இருக்குது, க்ளோஸில் இருக்க. இதுக்கு மேலே ஊர் இல்லை போலயே. நல்லா இருக்கே, வேறு லெவலில் இருக்க வியூவு, செம்மையாக இருக்குல்ல. இந்த வியூ இருந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஓகே, செம்மையாக இருக்குது. ஆனால் என்ன, வந்ததுக்கு டீ கடை தான் கிடைக்கல. சரி, ரிட்டன் ஓட்டிடுவோம். அங்கே போய் குடிச்சிக்கலாம். பார்த்துட்டேன் தனியாக அருணாச்சல. கிடைக்கலையே, முன்னாடி போய் பார்ப்போமா? முன்னாடி வழி தெரியாதே, போயிட்டு வருவோம். டீ கடை இருக்கான்னு பார்ப்போம். ஓ, இந்த ஊரில் நிறைய இருக்குப்பா, கண்டிப்பாக டீ கடை இருக்கும். இவ்வளோ பெரிய ஊராக இருக்குது. இதுதான் என்ன ஊர்? தேவூர். இதுதான் வந்து தேவூர்னு நினைக்கிறேன். ஓகே, டீ கடை டீ கடை டீ கடை. இங்கே ஒரு பேக்கரி இருக்குது, அதுவும் லீவாக இருக்கு. சரி, வளர்ந்துருவோம். டீ கடை நகீப். மிஷன் ஃபெயிலியர். வந்ததுக்கு சரி கொஞ்சம் நேச்சரை என்ஜாய் பண்ணியாச்சு. போவோம் வீடு பக்கம் பார்த்து. பார்த்தியா, நான் பார்த்து வாங்கினேன். ஒட்டையில் போகவும் பயமாக தான் இருக்குது. டீ கடையை பார்த்து நான் ஆள் மேலே விட போகிறேன்னு நினைக்கிறேன். சரி, கிளம்புவோம். டீ கடை இல்லை. சரி, யாரா பயங்கரமாக நிற்கிறானே, பயமாக இருக்கேன் பார்க்கவே. மாமே ஆனால் இந்த நேச்சர்லாம் பார்க்க அப்படியே அழகாக இருக்குது.
4வது கியர்லேயே நான் ஸ்லோ பண்ணி ஓட்டுறப்பா. மழை பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கிளம்பிடணும் டப்புன்னு சட்டு புட்டுன்னு. பார்த்து ஓட்டுறோம். ஆண்டி ஆன் ஃபயர். அண்ணா ஏன்னா இவ்வளோ வேகம்? ஆட்டுக்குட்டி டக்குன்னு குறுக்கா வந்துருச்சுன்னா தோழி முடிஞ்சு. தாத்தா இந்நேரம் நிறைய வச்சுருப்பாரு. நான் சீனரி வேறு லெவல். தாத்தா பயங்கரமாக ஃபோட்டோ எடுக்கிறாப்புல. நம்மளும் ஒரு போஸ்டை காமிச்சிட்டு வந்துட்டோம். கேமராலாம் மாட்டிக்கிறாங்கப்பா. கேமராலாம் மாட்டி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கேட்டிருக்கலாம், நிறுத்தி கேட்டிருக்கலாம், அண்ணாத்த என்னையும் ஒரு ஃபோட்டோ எடுன்னு. சரி ஓகே, நோ ப்ராப்ளம். இப்படி நான் இந்நேரம் நேராக போயிருக்கேன். இங்கே ஒரு வீடு சூப்பராக இருக்கே, அழகாக இருக்கே, நல்லா இருக்குப்பா. கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டரில் எடுத்தேனே தெரியல. எனக்கு தெரிஞ்சு 116 or 117 எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட அப்படி பார்த்தா 117 வச்சுப்போம். 27 35 கிட்டத்தட்ட வந்து 10 இங்கே ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ 18 கிலோமீட்டர்ஸ்ன்னும் போது ரொம்ப லாங் மாதிரி எனக்கு தெரியலையே. ஓகே, ஆனால் வந்து இந்த சீனரியெல்லாம் பார்த்துட்டு வந்ததில் எனக்கு 18 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. ஒரு மாதிரி ஷார்ட்டாக தான் ட்ராவல் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் வந்த மாதிரி இருக்குது எனக்கு. பட் ஆனால் வந்து இந்த சீனரியெல்லாம் பார்த்துட்டு வந்ததில் 18 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கிறதே தெரியல. ஓகே, இருந்தாலும் நான் அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். ஸோ ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் மைனஸ் பண்ணால் கூட கம்ப்ளீட்டாக வந்து 15 கிலோமீட்டர்ஸ் வந்து போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்றது தான் இருக்கும். இந்த தாத்தாலாம் சொக்காயே போட மாட்டாங்க போல. ஐயோ, காதில் கேட்டால் என்ன ஆகும்? இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஒரு மைக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணோம். மைக் ரெடி பண்ணால் தான் நம்ம பேசிக்கிட்டே வண்டி ஓட்ட முடியும். மற்றபடி இங்கே ஒருத்தன் இருக்கான், பரவாயில்ல, அப்படியே வந்துட்டான். ஏய் தம்பி வேணா டேய். டாட்டா இங்கே வருங்க, கல்லுலே பயங்கரமாக கட்டியிருக்காங்க அந்த வால்லாம் வந்து. இங்கே தான் நம்ம ஃபோட்டோலாம் எடுத்தோம்.
இங்கே தான் பைக் நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் நின்று போகும்போது. ஓகே, நல்லாயிருக்கு. சரியான ட்ரௌனுங்க. டாடா ஸ்மூத்தாக போகுது வண்டி. ஐயோ, அங்கே ஒரு நாய் இருக்கானே. ஐயோ, பார்த்து துரத்திட்டு போகிறான். ஏய் தம்பி, அப்பா. ஆஹா, பறவைங்க என்னமா பறக்கு. அடாடாடாடாடா, நேச்சரே ஒரு ஃபீல் தான். மட்டும் இருந்தால் நம்மளும் பறக்கலாம். பெரியவர் மாடு மேய்க்கிறாரு, ஆடு மேய்க்கிறாரு. ஸோ இது வந்து ஹப்பு. மேலே இன்னும் நம்ம வண்டிக்கு பேரும் வைக்கல. அண்ட் தென் வந்து மலை மேலே ஏற்றுனதில்லை. ஸோ ஒரு நாள் ஏற்றுவோம். ஆனால் சில்னஸ் பயங்கரமாக இருக்குது. எனக்கு வந்து அப்படியே மூச்சு எடுக்குது. ஸோ இதுதான் நம்ம ஆள் பயங்கரமாக இருக்குது அப்பில். ஸோ இது வந்து அப்பு, இது வந்து டவுனு. பயங்கரமாக இருக்குது பார்க்கும்போது. ஸோ இங்கே இருக்கிற சீனரியை வந்து அந்த மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பக்காவாக இருக்கும். இன்னைக்குமா அங்கே ஒரு டேங்க்கு தெரியுது. அந்த டேங்க்கு மேலே ஏறி பார்த்தா பயங்கரமாக இருக்கும். அப்பா செமையாக இருக்குது. அங்கே தெரிகிற மலை தான் மேட்டூர் மலை. இங்கே இருக்கிறது வந்து ஏதோ பேர் சொன்னாப்லையே மறந்துட்டேன். இங்கே ஒரு சாங் போட்டு ப்ளே பண்ணால் வேறு மாதிரி இருக்கும். அந்த சாங் என்னன்னா, நடுக்காட்டில் தனிமை வந்ததே. அந்த சாங்கை போட்டு தான் கேட்கணும். நல்லாயிருக்கு வேற மாதிரி. அங்கே தூரத்தில் ஒரு ஜேசிபி தெரியுது. ஜேசிபி இல்லை, அது பேர் வந்து புக்லின். செயின் வண்டி. செயின் வண்டின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது இப்போ வந்து மழையெல்லாம் இல்லாமல் சன் இருந்திருந்தா சூப்பராக சன்செட்டை வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். பயங்கரமாக இருக்குது. ஸோ இங்கே தெரிகிற பனைமரத்தை பார்த்தா ஆஃப் ஆர்ட் மாதிரி இருக்குது, ப்ரோக்கன் ஆர்ட் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் வச்சா ஒரு ஹாஃப் வரும். இல்லாட்டி பக்கத்தில் இன்னொரு மரம் இதே மாதிரி ஹைட்டாக வந்தால் ஏதோ ஒரு ஆங்கிளில் பார்க்க ஹார்ட் மாதிரி தெரியும். ஆனால் இப்போ பார்த்தா பாதி ஹார்ட். அதாவது வந்து ஹார்ட் இருக்குது, ஆனால் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கடிச்சிட்ட மாதிரி இருக்குது. ஆமாம், இதுக்குள்ளே மீன் இருக்க. இப்போ தானே மீன் பார்த்தேன். தம்பி டேய் வெளியே வாடா. பாம்பு கம்பு இருக்க போகுது. பாம்பு வெளியே வந்துட போகுது. அம்மா நேரம் உழுதுருப்பேன். ஓகே, வந்ததுக்கு இந்த சீனரி தான் நமக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. நல்லா இருக்குல்ல, செமையாக இருக்குது. பட் அங்கெல்லாம் வந்து ஏதோ தண்ணி கிணறு மாதிரி இருக்குது. வியூவெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் வந்து அங்கே போனால் ஏதாவது இருந்து கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? தனியாக வேறு வந்திருக்கோம். அங்கே ஒரு டேங்க்கு தெரியுது. அந்த டேங்க்கு மேலே ஏறி நின்று பார்த்தா ஃபுல் வியூ தெரியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, கிளம்பலாம். மழை விழ மாதிரி ஆயிடுச்சு.
அப்படியே போகலாம். எல்லாம் கேமராவும் 21 மினிட்ஸாக வந்து ரெக்கார்ட் ஆகுது.